Friends, welcome back to our channel Engine Wall. நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது 1993 வருஷம் மேனுஃபேக்சரிங் ஆன இந்த ஏர் கம்ப்ரஸர் டேங்க்கு. இந்த ஏர் கம்ப்ரஸர் டேங்க் பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து இந்த கம்ப்ரஸர்லேருந்து வர ஏரை வந்து 2 ஏர் செக் வால்வ் வந்து இருக்கும். இங்கே ஒரு செக் வால்வ் இருக்கும், இங்கே ஒரு செக் வால்வ் இருக்கும். ஆக்சுவலாக இந்த 2 செக் வால்வும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம டேங்க்கில் இருந்தது. 2 செக் வால்வில் ரெண்டுமே ஜாம் ஆகி போச்சு. ஜாம் ஆகி கம்ப்ரஸருக்குள்ளே வர ஏர், இந்த செக் வால்வோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸருக்குள்ளேருந்து வர ஏரை இழுத்து டேங்க்குள்ளே மட்டும் ஸ்டோர் பண்ணும். ரிட்டன் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து ரிட்டன் பண்ணாது. இதுதான் இந்த செக் வால்வோட ஃபங்க்ஷனு. இந்த செக் வால்வ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை கழட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஜாம் ஆகி போச்சு. ஜாம் ஆகி போனதுனால இந்த செக் வால்வு உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து செக் வால்வ் இருக்கிற பகுதி. இந்த பகுதி வந்து செக் வால்வ் இருக்கும். இந்த பகுதி வந்து டேங்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்லேருந்து உள்ளே வர ஏரை இழுத்து இந்த வழியாக டேங்க்குக்கு உள்ளே அனுப்பும். இந்த செக் வால்வு உள்ளே அனுப்புந்த ரிட்டன் ஆகாத லாக் பண்ணும். இது வந்து பிடிச்சதுனால இந்த டேங்க்கு ரிட்டன் போயிட்டே இருந்தது. இந்த வழியாக ஏர் லீக் ஆனதுனால நம்ம இதில் டியூப்லாம் போட்டு சுற்றியும் இதுவும் ஆகலை. அதனால் 2 செக் வால்வ் இருந்ததை இப்போ வர லேட்டஸ்ட் டைப் மாதிரி வந்து சிங்கிள் செக் வால்வாக கன்வெர்ட் பண்ணி மாற்றி இதுக்காக ஹைட்ராலிக் ஹோஸ் வாங்கி ஹைட்ராலிக் ஹோஸுங்களை போய் ஃபிட்டிங் போட்டு இப்போ இதை நியூமேட்டிக் ஹோஸாக மாற்றி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த செக் வால்வை நம்ம கழட்டி பார்ப்போம் இது உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. ஆல்ரெடி இதில் நமக்கு 2 செக் வால்வ் இருந்தது, ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை கழட்டி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 செக் வால்வ், ஒரு வால்வை நம்ம டம்மி பண்ணிட்டோம். இப்போ ஒன்று மட்டும்தான் ஒர்க் ஆகுது. கழட்டினோடனே இந்த செக் வால்வுக்கு மேலே ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த வால்வுக்கு நடுவில் ஒரு ஸ்ப்ரிங்கு ஒன்று கனெக்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கு நம்ம என்ன ஆகுனா, உள்ளே ஏர் வரும்போது ஏரை உள்ளே இழுத்து விட்டுரும், வெளில விடாத லாக் பண்ணுறோம் இந்த செக் வால்வ். அது மேலே ஒரு ரப்பர் வாஷர் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகணும். ஆக்சுவலாக இது வந்து ஜாம் ஆகி போச்சு. ஜாம் ஆனதுனால வீணாகிடுச்சு, வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ரெஷர் ரிலீஃப் வால்வ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ, பாய்.